ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்டோரி. பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 பேருமே வந்து வியாபாரிகள். நைட்டு வியாபாரம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது, ஒரு இருட்டான பகுதியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடனை பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சுதாரிச்சுட்டு அப்படியே நோட் பண்ணிட்டாரு. நோட் பண்ணிவிட்டு, நீ 10,000 ரூபா நான் உன்ட்ட ஆல்ரெடி வாங்கியிருந்தேன்ல, அந்த 10,000 பிடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த 10,000 வந்து அவர் கொடுத்துருந்தாரு. இதை வந்து அவரும் ஒரு புத்திசாலித்தனமாக வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. தூரத்தில் அவரும் பார்க்காரு, சார் இப்படி ஏமாத்திட்டானா நம்மளை, இப்போ நம்ம கையில் உள்ள ரூபாயும் போய் அதுவும் போகுதுன்னு சொல்லிட்டு உடனே அவர், நீ 10,000 கொடுத்து ஏற்கனவே நீ ஒரு 50,000 கேட்டுட்டு இருந்த, ஸோ இப்போ வந்து என்கிட்ட வியாபாரம் முடிச்சிருக்கு, நான் ஞாயிற்றுக்கிழமை போனால் செலவழிச்சிடுவேன், இருந்தால் ஒரு 50,000 வந்து நீ வச்சுக்கோ, 10,000 சேர்த்து 40,000 கூட சேர்த்து 50,000 கொடுத்து அவர் வந்து அந்த ஃப்ரெண்டை வந்து 50,000 கடனாளி ஆகிறாரு. பார்த்தீங்கன்னா திருட மறிக்கிறாரு, அந்த 50,000 பிடிங்கிருந்தாரு. இதில் யார் புத்திசாலின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே புத்திசாலி. இவர் என்ன நினைக்காரு, 10,000 இங்கே கொடுத்துட்டோம்னா நம்ம தப்பிச்சிக்கலாம், 10,000 கடன் அடைஞ்ச மாதிரி இருக்கும், திருட்டு போனதை பற்றி நமக்கு அவ்வளோ நினைக்கிறார். அவர் என்ன நினைக்காரு, இவனை ஒரு 50,000 ரூபா கடனாளி ஆக்கிடுவோம், நம்ம ரூபா 40,000 ரூபா சேஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காரு. ஸோ எல்லாமே இதுதாங்க. ஏன் அந்த டயத்தில் எடுக்கிற டிசிஷன் வந்து நம்ம தான் கரெக்டுன்னு நினைக்கக்கூடாது. நம்மளை வந்து எதிர்நோக்கி சில இதுகள் வந்து கரெக்டாகவும் எதிர்நோக்கி அடிக்கும். ஸோ எதுக்குமே தயாராக இருக்கணும். எப்போவுமே நம்ம தான் புத்திசாலிங்கிற கணக்கை வந்து நம்ம உடம்புலேருந்து எடுத்துருங்க. நம்ம மைண்டில் இருக்கிறது வந்து நம்மளை விட அதிபுத்திசாலி ஒருத்தன் இருப்பாங்கிறத வந்து இந்த மார்லாத்தி ஸ்டோரி சொல்லுது. ஸோ எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். நன்றி. நான் ஜெயசீரன் மற்றும் சந்திப்போம்.